இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. இப்படியே ராமர் கோலத்துல நின்னுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, வரவங்க எல்லாம் என் தலையிலேயே துப்பிட்டு போயிடுவாங்க. போப்பா, போய் முதல்ல துணியை மாத்திட்டு வா. இதுக்கு மேல என் மான மரியாதை கெடுக்க வேண்டாம். ஏ கஸ்தூரி, திலீப்காகவும் அவனோட குடும்பத்துக்காகவும் நம்ம துணி வாங்கி வச்சிருந்தோம்ல, அதை கொண்டு வந்து இந்த ராமன் கிட்ட கொடு. சரிங்கம்மா. போப்பா சூர்யா, கொஞ்சம் சீக்கிரமா போ. சரிப்பா. எனக்கு கொஞ்சம் கூட நேரமே சரியில்லை. என்னம்மா சீதா தேவி, உனக்கு தனியா பத்திரிக்கை வச்சு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா என்ன? அங்க துணி இருக்கு, போய் நீ துணியை மாத்திட்டு வா போ. பண்டிகை நாளதுமா இப்படி பழைய துணியை சுத்திட்டு வந்து நிக்கிறா பாரு. சீக்கிரம் போ. சரிங்க. சரோஜா, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு தெரியாது. கடவுள் அருளால இன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் இதே வீட்டுல இருந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இவ்ளோ நல்ல ட்ரெஸ், நல்ல புடவை. நல்லா இருங்க. எவ்வளவு அழகான ட்ரெஸ் இவங்களுக்கு மட்டும். நல்லா இருமா சத்யா, நல்லா இருக்கு. நல்லா இருப்பா. நல்லா இருமா. அத்தை, ரொம்ப நன்றி அத்தை. நாங்க புறப்படுறோம். வாங்க சத்யா. என்ன தோணுச்சுன்னா அத்தை கண்டிப்பா மனசு மாறுவாங்கன்னு. ஆனா இன்னும் மனசு மாறாம இருக்காங்க. பாவம் இவங்களோட வனவாசம் முடியல போல. போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. கண்ணா சூர்யா, நீயா? அச்சோ, கதவை எப்ப திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா மாதிரியே கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல நம்பர் 1 இருக்கப்பா.